சௌந்தர்ய லஹரி 15வது ஸ்லோகம். शरज्योत्स्ना शुद्धां शशियुतजटा जूटमकुटां वरत्रासत्राण स्फटिकघटिका पुस्तककरां सकृन्नत्वा नत्वा कथमिव सतां सन्निदधते मधुक्षीरद्राक्ष्यां मधुरिमधुरिणाः फणितयः. 15வது ஸ்லோகத்தின் அர்த்தம். அம்பாள் சரத்கால சந்திர ஒளி போல மிக சுத்தமும் சாந்தமுமான பிரகாசம் உடையவளாக, சந்திரனை ஜடையில் தரித்த மகுடம் கொண்டவளாக, வரமுத்ரை அதாவது அனுகிரகம், அபயமுத்ரை பாதுகாப்பு, ஸ்படிக மாலை மற்றும் புத்தகம் கையில் ஏந்திய பராசக்தியே, உன்னை ஒரு முறை கூட வணங்கிய சாதுக்களின் பேச்சு எப்படி இனிமை இல்லாமல் இருக்கும்? அவர்களின் வார்த்தைகள் தேன், பால், திராட்சை போன்ற மிகுந்த இனிமையுடன் ஒலிக்கும். இந்த ஸ்லோகத்தின் பாராயணம் செய்வதின் நன்மைகள்: வாக்கு சக்தி கிடைக்கும், இனிமையான பேச்சு வளரும், ஞானம் மற்றும் புத்தி தெளிவு அதிகரிக்கும், மன அமைதி மற்றும் சாந்தம் பெருகும், பயம் பதட்டம் குறையும், கல்வி, உபன்யாசம், பாடல், பிரசங்கம் செய்பவர்களுக்கு சிறப்பு, பக்தி மற்றும் தெய்வீக குணங்கள் வளர்க்கும். சௌந்தர்ய லஹரி 20வது ஸ்லோகம். किरन्ति मङ्गेभ्यः किरणनिकुरुम्बा अमृतरसं हृदि त्वामादते हिमकरशिला मूर्तिमिव यः ससर्पाणां दर्पं शमयति शकुन्ताधिप इव ज्वरप्लुष्टान् दृष्ट्या सुखयति सुधाधार सिरया. சௌந்தர்ய லஹரி 20வது ஸ்லோகத்தின் அர்த்தம். அம்மா, சந்திரகாந்த கல்லினால் செதுக்கப்பட்ட திருவுருவம் போல உமது திருமேனியிலிருந்து அமிர்த கிரணங்கள் வெள்ளமென பெருகி வருவதாக எவர் தன் இதயத்தில் தியானிக்கிறாரோ அவர் கருடனைப் போல கொடிய பாம்புகளின் கர்வத்தை அடக்குவார். அவரது அமுத பார்வையின் குளிர்ச்சியால் தீராத காய்ச்சலும் பிணிகளும் உடனே குணமாகும். இந்த ஸ்லோகம் பாராயணம் செய்வதின் நன்மைகள்: பிணி நீங்க, தீராத காய்ச்சல் மற்றும் கொடிய நோய்களை குணப்படுத்தும் வல்லமை கொண்டது. நஞ்சு நீங்க, விஷப்பூச்சிகள் அல்லது பாம்புகளின் விஷத்தை முறிக்கும் சக்தியுடையது. பொறாமை மற்றும் தீய எண்ணங்கள் கொண்டவர்களிடமிருந்து பாதுகாப்பு அளிக்கும். உடல் குளிர்ச்சி, அதீத கோபம், மன அழுத்தம் மற்றும் சூட்டினால் ஏற்படும் நோய்களை தணிக்கும். தேஜஸ், இந்த ஸ்லோகத்தை தொடர்ந்து பாராயணம் செய்வதால் முகத்தில் ஒரு தெய்வீக தேஜஸும் உடலில் புதுத்தெம்பும் உண்டாகும். சௌந்தர்ய லஹரி 3வது ஸ்லோகம். अविद्यानाम् अन्तस्थिमिरमिहिर द्वीपनगरीये
ஜடானாம் சைதன்ய தபகமகரந்த ஸ்ருதிஜரியே தரித்ராணாம் சிந்தாமணி குணனிகா ஜன்ம ஜலதோ நிமக்னானாம் தம்ஸ்ரா முரரிபு வரஹஸ்ய பவதி. இந்த மூன்றாவது ஸ்லோகத்தின் அர்த்தம்: அறியாமை உடையவர்களுக்கு அவர் மனதின் இருளை போக்கும் சூரிய ஒளியின் இருப்பிடம் அவள். மந்த புத்தி உள்ளவர்களுக்கு ஞானம் எனும் மலரிலிருந்து பெருகி வரும் அமுத தாரை அவள். வறுமையில் வாடுபவர்களுக்கு கேட்டதை தரும் சிந்தாமணி ரத்னங்களின் மாலை அவள். பிறவி பெருங்கடலில் மூழ்கி கிடப்பவர்களுக்கு உலகை காத்த வராகமூர்த்தியின் கூர்மையான கொம்பு போன்றவள் அவள். இந்த ஸ்லோகம் பாராயணத்தின் நன்மைகள். அறிவாசர்: ஞாபக சக்தி பெருகும், மந்த புத்தி நீங்கி அறிவு பிரகாசிக்கும். பொருள்: வறுமை நீங்கும், பொருளாதார தடைகள் விலகி செல்வம் சேரும். ஆன்மீகம்: மன அமைதி கிடைக்கும், முக்தி அடைய வழிவகுக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும், மன பயம் அகலும்.